என் அன்பார்ந்த பெற்றோர்களே, என்ன அந்த பூனை எலி கதை மனசில் பதிஞ்சுதா? அப்போது குழந்தைகளுக்கு அந்த அறிவு பசியை நாம் தூண்ட வேண்டும். அதுதான் பசித்திரு என்று சொன்னார்கள். பல பேர்கள் நினைக்கிறாங்க படிப்பு என்பதே சடங்கு, மார்க் வாங்குறது என்பதே சடங்கு. அதனால் அந்த ஒரு உள் மனதில் காரணங்கள் புரிவதில்லை. சடங்குன்னா என்ன அர்த்தம்? காரணமே இல்லாமல் நம்ம ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். பல சடங்குகள் நம்ம மறந்துட்டோம். பின்னாலெல்லாம் ஒரு திருவிழா வரும்பொழுதோ வீட்டில் பண்டிகைகள் வரும்பொழுது எவ்வளவோ விஷயங்களை மனமோந்து நம்ம செஞ்சோம். யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இப்போ பண்ணுறோமோ சடங்காகி விட்டது. பின்னெல்லாம் கோவில்களுக்கெல்லாம் போனால் இங்கே குட்டிக்க சொல்லுவாங்க. எதுக்காக? பிள்ளையார் கோவிலுக்கு போனால் தோப்பக்கரணம் போட சொல்லுவாங்க. எதுக்காக? நாமளும் கேட்கல, பெரியவங்களும் சொல்லலை. இது அர்த்தம் தெரியாதன் காரணமாக இது குட்டிக்கிறது விட்டுட்டோம். எதனால்? பிரெயினை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஃப்ரண்டல் லோபுன்றாங்க. இந்த ஃப்ரண்டல் லோபில் இருக்கக்கூடிய நியூரான்களுக்கு என்ன கடமை தெரியுமா? யோசிக்கக்கூடிய கடமை, போர்ட்ஃபோலியோ ஆஃப் திங்கிங், பிளானிங். நான் இப்போ எப்படி யோசனை பண்ணுறோம்? இப்படி தானே யோசனை பண்ணுறோம். ஸோ தினம் குட்டும் பொழுது இந்த நியூரான்கள் வலுப்பெறுகின்றன. அதனால தான் குட்டிக்க சொன்னாங்க. சரி, ஏன் இப்படி காதில் கை வச்சு உக்கி போட சொன்னாங்க, தோப்பக்கரணம் போட சொன்னாங்க? இது டெம்பரல் லோபுன்னு சொல்லுவாங்க. இந்த மூளை பகுதிக்கு டெம்பரல் லோபு. இந்த டெம்பரல் லோபில் இருக்கக்கூடிய நியூரான்களுக்கு என்ன கடமை தெரியுமா? புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங். அதான் சின்ன வயசில் நம்ம கணக்கு பாடத்தில் சரியாக வாங்கலையோ இல்லை சயின்ஸில் வாங்கலையோ வாத்தியார் என்ன பண்ணுவார், காதை பிடிச்சி திருகுவார். ஸோ இதை பிடிச்சி இப்படி இழுக்கும்பொழுது இது ஆக்டிவேட் ஆகுது. இது இப்படி ஏன் இப்படி அப்படின்னா வலது பக்க மூளையும் இடது பக்க மூளையும் இன்டெகிரேட் ஆகுது. பின்னால் வரக்கூடிய எபிசோட்களை இந்த பிரெயின் இன்டெகிரேஷனை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ குழந்தைகளை வளர்க்கும் பொழுது எதற்காக படிக்க வேண்டும், எதற்காக ஒழுக்கம் வேண்டும், எதற்காக கையெழுத்து பண்ணணும், எதற்காக ஹோம்ஒர்க் செய்யணும், எதற்காக கவனமாக கேட்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி நம்ம வளர்க்கணும். அப்படி வளர்க்கும் பொழுது படிப்பே ஒரு இனிமையான அனுபவமாக ஆகிவிடும். இந்த தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.